Hi friends, welcome to Medical Coding Radhi, Medical Coding Tamil. So after a long time, we are seeing again the PPT of medical coding. So I'm recollecting your introductions of medical coding. So first we can say the introduction on medical coding is a healthcare transformation of diagnosis and medical services equipment on alphanumerical codes. So three bases we are going to see, that is ICD-10-CM, CPT and HIPICS. So next we are going to see of RCM. So RCM is a revenue cycle management across of healthcare in the United States to track the patient information for the appointment encounter and the final settlement of the patients. And next, we are going to see about an ICD-10-CM. An ICD-10-CM is a medical claim reporting healthcare setting to classification of diagnosis code that represent the conditions of diseases, problems, and abnormal findings, signs and symptoms, injury and external cause of injuries, diseases. And ICD-10 will be revised on every month of October 1st. So, for example, abdomen pain means R10.9. The ICD-10 classification is International Classification of Diseases, 10th revision, clinical modifications. So it is introduced by WHO, World Health Organization. So ICD-10ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா நியூமரிக்ல கோட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வர கண்டிஷன்ஸ் வந்து ICD-10 ஒரு நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட்டா கோட் பண்ணுவோம். Okay, next we are going to see about CPT. So CPT is a current procedural terminology. So it is refers to be medical codes by physicians and health professionals and non-physician participants in hospitals, outpatient facilities, laboratories to describe the procedures and services. So CPTல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேற ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் இல்லை என்ன சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்ஜரிக்கான ஒரு கோடை தான் நம்ம வந்து கோட் பண்ணுவோம். அது வந்து 5 digits நியூமரிக் கோட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லேப்ரோஸ்கோபி கோலிசிஸ்டெக்டமி வித்தவுட் கோலியாஞ்சியோகிராஃபி இருக்கு அப்படின்னா அதோட சிபிடி கோட் வந்து பார்த்தீங்கன்னா 47562. ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஏஎம்ஏ, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிபிக்ஸ். ஸோ ஹிபிக்ஸோட அப்ரிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜர் கோடிங் சிஸ்டம். Is the collection of codes that represent procedures, supplies, products, and services which may be provided to Medicare beneficiaries and individual enrolled private health insurance program. ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வந்து சிஎம்எஸ், சென்டர் ஆஃப் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேர் சர்வீசஸ். ஸோ ஹிபிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து அதோட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, சப்ளைசஸ், ஸோ இன்ஜெக்ஷன் ஆகட்டும், நீடில்ஸ் ஆகட்டும், ஸோ அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு தனி கோட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு காலில் வந்து அடிபட்டிருக்கு, அதில் ஒரு பிளேட் வைக்கிறோம், இல்லை அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சப்ளைஸ், அது வந்து ஒரு பிளாஸ்டர் மாதிரி. ஸோ அதுக்கோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா A4580. ஸோ இது வந்து போத் ஆல்ஃபா அண்ட் நியூமரிக் கோட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து ஐசிடிஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஐசிடி இயர்லி சேஞ்ச் ஆகுற மாதிரி சிபிடிஸ்மே சேஞ்ச் ஆகும். ஸோ சிபிடிஸ் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி வந்து Jan 1 எப்பவுமே ரிவைஸ் ஆகும். ஸோ எல்லா கோட்ஸுமே ரிவைஸ் ஆகாது. சில சிபிடிஸ் டெலீட் ஆகி சில சிபிடிஸ் வந்து நம்மளுக்கு நியூ ஆட் பண்ணுவாங்க, ப்ளஸ் ரிவைஸ் ஆகும். சில டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமா, கோலன், இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள்ஸோ இல்லை அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2025 இயரில் இருக்கோம். ஸோ அதுக்கோட சிபிடிஸ், ஐசிடி அண்ட் எபிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து மெடிக்கல் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 புக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா பேசிஸ் வந்து anatomy and physiology, ICD-10-CM, சிபிடி அண்ட் ஹிபிக்ஸ். ஸோ இந்த 4 தான் அது யூஸ் பண்ணி தான் நம்ம மெடிக்கல் கோடிங்ன்ற ஒரு ப்ராசஸை வந்து டேக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் listening to the classes, and any doubts you can comment me in the section. Thank you.